ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 369வது நாமா ஓம் ஸ்ரீ பஷ்யந்தியை நமஹ ஓம் என்பதாம். நமோ வாகம் ஆஷாஸ்மகே தேவி உஷ்மது பதாம்போஜ யுக்மாய திக்மாய கௌரி விரிஞ்சியாதி பாஸ்வது பிரதோலி பிரதீபயமான பிரபா பாஸ்வராய. தேவி புஜங்க ஸ்தோத்திரத்தின் விருப்பத்தை தெரிவிக்கும் ஸ்லோகம் இது. என்ன விருப்பம் ஆதிசங்கரருக்கு? சிறந்த தபஸ்வி, துறவி, வாக்கால் ஒளியால் தாயே உனது சரணங்களை துதிக்க விரும்புகிறேன் என்கிறார். எப்படிப்பட்ட சரணங்கள்! அனைத்து தேவர்களும் பிரம்மா உட்பட தலை வணங்கி கிரீடங்கள் பூமியில் பதிந்திருக்க உனது பாதங்களின் ஒளி தலை ஆபரணங்களை பிரகாசிக்க வைக்கும் அந்த பாதங்கள் என்கிறார். அந்த சரணங்களை வணங்க துதிக்க வாக் தேவை. வாக் என்பது ஆகாயம் என்னும் சிருஷ்டியின் முதலாவதான இயற்கை சக்தியின் குணம். வாக்காக ஆகாயத்தில் நிறைந்துள்ளவள் நம்முள்ளே எங்கு இருக்கிறாள்? எப்படி வருவாள்? மூலாதாரம் என்னும் சக்கரத்தில் குண்டலினி சக்தியாக இருக்கிறேன் என்றாள். அதுவே பரா என்னும் வாக் முதல் நிலை நம்முள். பின் என்றேன். அதன் பின் சிறிது சிறிதாக முன்னேறி மணிபூரகம் என்னும் நாபி சக்கரத்தில் வயிற்றின் பின்னால் இருக்கும் சக்கரம் அது சூக்ஷ்மமான மனத்துடன் இணைந்து பஷ்யந்தி என்னும் இரண்டாவது நிலையை அடைவேன் என்றாள் மென்மையாக. பரா, பஷ்யந்தி பெயர்கள் புரியவில்லையே அம்மா என்றேன். பரா என்பது மனிதருள் வீற்றிருக்கும் ஒளி, ஆகாயத்தில் இருப்பது சப்தம். பரா என்பது மனிதருள் வீற்றிருக்கும் ஒளி அல்லது சப்த சக்தி. பின் அதுவே காற்றினால் உந்தப்பட்டு நாபிக்கு வந்து மனத்துடன் சேர்ந்து பேச தூண்டும் விருப்பத்தை குறிக்கும். வார்த்தைகளாக வெளிவர இன்னும் 2 நிலை வேண்டுமே என்றாள். வைகரி என்ற நிலைதான் 4வது நிலை. அதுவே நம்முடைய வார்த்தைகளை குறிக்கும். வாக் வெளிவர 4 நிலை உண்டு. முதலாவது பரா, 2வதே பஷ்யந்தி. ஒவ்வொருவரின் உள்ளேயும் பராவாக பஷ்யந்தியாக இருப்பவள் நானேதான் என்று முடித்தாள். அனைவரையும் தன்னுள் பார்ப்பவள். அவளுக்கு தெரியும் நம்முடைய வாக்சக்தி. அதனால் பஷ்யந்தி. அவள்தான் பஷ்யந்தி. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் உற்பத்தியாகி வெளியே வர இவ்வளவு நிலைகளா? அதனால்தான் சங்கரர் நமோ வாகம் ஆஷாஸ்மகே என்றாரோ. உன்னைத்தான் துதிக்க விரும்புகிறேன் அம்மா, தடையின்றி வார்த்தைகள் வெளிவர வேண்டும் என்று வேண்டுகிறார். கீர்த்தனம் என்னும் பக்தியின் வெளிப்பாடுதான் வாக். தொடர்ந்து இனிமையான சொற்கள், அன்னையை பற்றிய சொற்கள் வெளிவர உதவும் வாக்தேவி அவள். ஒவ்வொருவர் நாவிலும் அவளை அனுபவிப்போமே. குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.